ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுகிறார். முதல் சம்பளம் வாங்குகிறார். அவருக்கான சம்பளம் எவ்வளவென்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் கவரில் கூட குறிப்பிட்ட சம்பளம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. கவரில் எழுதியிருப்பது வேறு. உள்ளே 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஒரே சந்தோஷம். உள்ளே இருந்து லேசாக ஒரு சப்தம் கேட்டது. 500 ரூபாயை திருப்பி கொடுத்து விடலாமா என்று. ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். உனக்கு ஆண்டவனாய் பார்த்து கொடுத்திருக்கிறான். பேசாமல் வாயை மூடிக்கொண்டு போ என்ற சப்தம். சரி என்று சென்று விடுகிறார். 2வது மாதம் சம்பளம் வாங்க போகிறார். அப்போது 700 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஆனால் கவரில் என்ன சம்பளமோ அது சரியாக எழுதியிருந்தது. அதை காட்டிலும் உள்ளே 700 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஏதோ நமக்கு நல்ல நேரம் போலிருக்கிறது. பேசாமல் வாயை மூடிக்கொண்டு சென்று விடலாம் என்று சொல்லி சென்று விட்டார். 3வது மாதம் சம்பளம் வாங்குகிறார். அவர் எவ்வளவு சம்பளம் வாங்க வேண்டுமோ அதில் 300 ரூபாய் குறைவாக இருந்தது. அவருக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? என் சம்பளத்தில் 300 ரூபாய் குறைவாக இருக்கிறது என்று கேஷியரிடம் சண்டைக்கு சென்று விட்டார். கொஞ்சம் குரலை அமுக்கி பேசு. முதல் மாதம் நான் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். தெரிந்துதான் வைத்தேன். அப்போது நீ வாயை திறக்கவில்லை. 2வது மாதம் 700 ரூபாய் எக்ஸ்ட்ரா வைத்தேன். தெரிந்துதான் வைத்தேன். அப்போதும் நீ வாயை திறக்கவில்லை. இப்போது 300 ரூபாய் குறைந்ததுமே பெரிதாக நியாயம் பேச வந்து விட்டாயா என்று கேட்கிறார். இதோ பாருங்கள், முதல் முறையாக நீங்கள் 500 ரூபாய் வைத்தீர்கள் இல்லையா? அப்போது நான் என்ன நினைத்தேன் என்றால், டு எரர் இஸ் ஹியூமன். மனிதன் என்றால் தவறு செய்வான். எல்லோரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, மிஷின் கிடையாது. அதனால் நான் உன்னை மன்னித்துவிட்டு 500 ரூபாயோடு எடுத்து சென்று விட்டேன். 2வது முறை சரி, இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்போமே என்று சொல்லி என்னுடைய தாராள மனதை காண்பித்து உன்னை மன்னித்தேன். 3வது முறை தவறு செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனக்கு 300 ரூபாயை திருப்பிக் கொடு என்று கேட்கிறார். இதுதான் மனது, தந்திரமான மனது. நமக்கு ஒன்று லாபமாக நடந்ததென்றால் அது எல்லாமே ஓகேதான். நமக்கு சாதகமாக ஒன்று நடந்தது, தவறாகவே இருந்தாலும் சாதகமாகிவிட்டதென்றால் இந்த மனது என்ன செய்கிறதென்றால் அது ஓகே என்று ஏற்றுக்கொள்கிறது. தனக்கு பாதகமாக ஏதாவது ஒன்று நடந்ததென்றால் இந்த மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. இது அநியாயம், அதர்மம் என்ற மாதிரி துடிக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் உங்கள் தந்திர மனதிற்கு இடம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் நமக்குள் நிறைய மோசமான பழக்கங்கள் உருவாகிவிடும். குடிகாரனுக்கு அவன் குடிப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. திருடனுக்கு அவன் திருடுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது. இதெல்லாம் அவர்கள் மனம் அவர்களை ஏமாற்றி வளர்த்து கொண்டிருக்கிறது. நாம் குடிக்கவில்லை, திருடவில்லை என்றாலும் கூட அவ்வப்பொழுது கோபப்படுகிறோம், வெறுக்கிறோம். ஆனால் அதற்கு ஒரு நியாயம் வைத்திருக்கிறோம். ஆனால் இறைவன் நமக்கு அதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. நான் ஏன் கோபப்பட்டேன் என்றால் என்று சொல்லி அது ஒரு காரணம் சொல்லும். நான் ஏன் அந்த மனிதனை வெறுக்கிறேன் என்றால் என்று சொல்லி அது ஒரு காரணம் சொல்கிறது. நான் ஏன் அந்த இடத்தில் பொய் சொன்னேன் என்றால் என்று தன்னுடைய ஒவ்வொரு இயலாமைக்கு பின்னாலேயும் நம்முடைய மனது ஏதாவது சாக்குப்போக்குகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் நமக்கு தெளிவான சட்டம் இருக்க வேண்டும். எது தவறு, எது சரி என்று. இது உண்மையிலேயே நியாயம்தானா? இது எந்த உயிருக்கும் தீங்கு தராதது தானா என்பது தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்ததென்றால் அதை எந்த காரணத்திற்காகவும் நான் அதை செய்யக்கூடாது. நாம் இந்த உறுதி எடுக்க வேண்டும். இல்லையென்றால் நம் மனம் போன போக்கில் போக ஆரம்பித்து விட்டோம் என்றால் நம்முடைய எல்லா தவறுகளையும் நம்முடைய மனம் நியாயப்படுத்தி கொண்டே இருக்கும். மனம் வழி போகும் காலத்தை நிறுத்திவிட்டு இனி இறை வழியில் போவதற்கு முயற்சி செய்யலாம். இறைவனுடைய சட்டம் என்ன சொல்கிறது? அதாவது ஸ்ரீமத் என்று சொல்கிறோம். ஸ்ரீமத் என்ன கூறுகிறது என்றுதான் நாம் யோசிக்க வேண்டுமே தவிர நம்முடைய மன்மத், நம்முடைய மனம் சொல்லும் வழியில் போக ஆரம்பித்து விட்டோம் என்றால் அது நம்மை நியாயப்படுத்தி தீங்கு விளைவித்துவிடும்.
யார் ஸ்ரீமத் படி செல்கிறார்களோ அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், வெற்றியை அடைகிறார்கள். எப்பொழுதுமே ஸ்ரீமத் கொஞ்சம் கடினமாக தெரியும், அதாவது இறைவனுடைய பாதை. ஆனால் அதன் முடிவு ரொம்ப இனிமையானதாக அமையும். ஆனால் என்னுடைய மன இஷ்டம் என்பது ஆரம்பத்தில் சுகமாக இருக்கும், லாபம் தருவது போல இருக்கும். கோபப்பட்டால் வேலை வாங்கிவிடலாம். ஆனால் அந்த கோபத்தினுடைய விளைவு பிற்காலத்தில் பார்த்தீர்களென்றால் நிறைய பகைகளை, நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். மன்மத் ஆரம்பத்தில் சுகம், முடிவில் துக்கம். இறைவனுடைய சட்டம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வலி, சிரமம். ஆனால் முடிவில் ரொம்ப சுகம் இருக்கும். இறைவனுடைய பாதை நீண்ட கால வெற்றிக்கு, நீண்ட கால சுகத்திற்கான பாதை. மனதினுடைய பாதை குறுகிய கால சுகம், குறுகிய கால வெற்றிகள். மற்றபடி நீண்ட கால துக்கத்திற்கு வழிவகுக்கும். எனவே நாம் எப்போதுமே யோசிக்க வேண்டும், இது மன்மத்தா இல்லை ஸ்ரீமத்தா? மனதின் வழியா இல்லை இறைவனின் வழியா? இவ்வளவு காலம் மனதின் வழியில் நடந்துவிட்டோம், இனி நான் இறைவனின் வழியில்தான் நடக்க வேண்டும் என்று உறுதி எடுத்து விட்டோம் என்றால் நாமும் கரை சேர்ந்து விடலாம், நம்மை சேர்ந்தவர்களையும் கரை சேர்த்து விடலாம். ஓம் சாந்தி.